நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். இந்த கட்சியின் முதல் மாநாடு கடந்த மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றதோடு விஜயின் பரபரப்பான பேச்சு தமிழக வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த மாநாட்டை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றி கழக கட்சி தயாராகி வருகிறது. இந்நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் தருமபுரி மாவட்டத்தில் போட்டியிடுவார் என்று அந்த மாவட்டத்தின் தலைவர் சிவா தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் ஏதேனும் ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிடுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் தற்போது வரை வெளியாகவில்லை. அதோடு 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்சி கூட்டணி ஒரு பக்கமும் அதிமுக மறுபக்கமும் பாஜக கூட்டணி சீமான் கட்சி போட்டியிடுகின்றன. இந்நிலையில் தமிழக வெற்றி கழக கட்சியின் தேர்தல் குறித்து கணிக்க முடியவில்லை. அந்த கட்சி எந்த கூட்டணியில் இணையும் அல்லது தனது தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.